எல்லாருக்கும் வணக்கம். செம்பொழில் ஒரு கிராமத்து திருவிழா. இது 2வது வருஷம். கோவிடில் செதறி போயிட்ட நிறைய சென்னையை சுற்றி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து போன வருஷம் தான் ஒரு பெரிய திருவிழாவாக சென்னையில் பண்ணியிருந்தாங்க. இது தொடர்ந்து இது 2வது வருஷம். போன வருஷம் ஸ்கூல் கிட்ஸ்லேருந்து ஃபேமிலியிலேருந்து எத்தனையோ பேர் இங்கே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே அவங்க கொண்டு வந்துருக்கிற எல்லா ஸ்டால்ஸும் மோஸ்ட்லி அந்த இயற்கை விவசாயத்தில் உருவானது. அதே மாதிரி சிறுதானியங்களை பயன்படுத்தி எவ்வளோ ஸ்வீட்ஸ் பண்ண முடியுமோ, எவ்வளோ பண்டங்கள் பண்ண முடியுமோ, அது இல்லாமல் செப்பரேட்டாக ஃபுட் ஸ்டால்ஸு, அது ரா மெட்டீரியல் செப்பரேட்டாக இருக்குது, அப்புறம் பேக்ட் ஃபுட் இருக்குது, அப்புறம் ஃப்ரெஷ் ஃபுட்டுமே இங்கே பரிமாறிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு முழுமையாக ஒரு கிராமத்து திருவிழாவாக இந்த வருஷம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் மழை பெஞ்சிட்ருக்கு, அது மட்டும்தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கே தவிர இங்கே அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது. ஏன்னா எல்லா விவசாயிகளும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல நின்று அவங்களுடைய பொருட்களை இங்கே விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதை எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. இதை நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்பவுமே விவசாயம் நமக்கு ரொம்ப முக்கியம் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் அவங்க எல்லாரும் இங்கே ஒன்று சேர்ந்து வந்துருக்கு இந்த இடத்துல நாம் எல்லாரும் அவங்கள அரவணைக்கணும், அவங்களுக்கான உந்துதலை நம்ம கொடுக்கணும். ஸோ தயவு செஞ்சு இந்த சாட்டர்டே சண்டே இருக்குது. நான் என் கூட படித்த பசங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஃபுல்லாகவே நான் மெட்ராஸ் தான், எனக்கு கிராமம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிராமம்னா என்னென்னு நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்கள் குழந்தைகள் பார்க்குறதுக்கும் ஒரு மிக அரிய ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா மார்னிங் ஃபுல்லாக ஸ்டால்ஸ் இருக்கும், ஈவினிங் ஆனால் இங்கே நிறையா கலை நிகழ்ச்சிகள் இருக்கும். நம்மளுடைய நாட்டுப்புற கலைகள் அழிஞ்சிட்டே இருக்குன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஆனால் எல்லா கலைகளும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. பல வகையான உயிரினங்கள் இருக்குது நம்ம ஊரில். இந்த மாதிரி மாடுகளும் இந்த மாதிரி ஆடுகளும் நான் நார்மலாக நானே பார்த்ததில்லை. அந்த மாதிரியான உயிரினங்களும் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு உண்மையான ஒரு கிராமத்து திருவிழாவாக இது அமைஞ்சிருக்கு. நான் சயின்டிஸ்ட் இல்லை, நீங்க மன்னிக்கணும், எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. இதை ஹிமா தான் இங்க ஆர்கனைஸ் பண்றாரு. அவர் தான் இங்க சயின்டிஸ்ட் கிடையாது. அப்புறமா வாங்க, நான் விளக்குறேன் உங்களுக்கு. தேங்க்யூ. எந்த அளவுக்கு இயற்கையா இருக்கோ நமக்கு எல்லாம் நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தேங்க்யூ.